தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நரேந்திர மோடி அவர்களின் அரசுக்கு எதிராக இந்தியா முழுவதும் மாணவர் போராட்டம் மிக தீவிரமடைந்து வருகிறது. அந்த மாணவர் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக நரேந்திர மோடி அரசாங்கம் இரக்கமற்ற வழிமுறைகளை கையாள்கிறது. அவர்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஊடகங்கள்ல பெல்லட் கன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களுக்கு மேலாகவே இந்த வினாத்தாள் கசிவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. பல இடங்கள்ல மாணவர்களை சந்திச்சு அவர் பேசியிருக்காரு. பிரதமர் வீட்டையும் நாங்கள் முற்றுகையிட்டு இருக்கோம். இன்று நாடாளுமன்ற மக்களவையில் மாணவர்களின் போராட்டத்தை ஆதரித்து மாணவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற வன்முறையை நாடாளுமன்றத்தில் ஒரு பதிவை ஏற்படுத்தி அதை மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டார்கள். அவங்களுக்கு முன்ன பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பேசுறாரு. ஆனா எதிர்கட்சி தலைவருக்கு பேச இன்னைக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு டெல்லி வீதிகள்ல என்ன மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் கடுமையாக விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே கட்டுப்பாடுகள் இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயும் எதிர்கட்சி தலைவர் உட்பட எங்களுக்கு இருக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சி தலைவரை ஒரு முடக்குகிற ஒரு வேலையை அரசாங்கம் செய்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர்களை மட்டுமல்ல, ஒரு போராட்டக்காரர்களுக்கு உணவு போகக்கூடாது, அவங்களுக்கு தண்ணி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அதே மாதிரி இன்று 2 பல்கலைக்கழகங்கள், டெல்லி பல்கலைக்கழகங்கள், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உட்பட பல்கலைக்கழகங்கள் இருந்து மாணவர்களுக்கு அட்வைசரிங்கிற பேர்ல ஒரு பெரிய மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது. அதுல அந்த அட்வைசரியை நீங்க படிச்சீங்கனாலே நம்ம ஒரு ஜனநாயக நாட்டுல தான் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வருது. ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தில் நடக்கின்ற ஒரு பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்கள், அதுல படிக்கிற மாணவர்களுக்கும் அங்கே பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கும் எதிராக இவ்வளவு பெரிய ஒரு மிரட்டலை விடுவது கடுமையான கண்டனத்திற்குரியது. ஆனால் எதற்குமே பயப்படாம அச்சமற்று மாணவர்களும் சரி எதிர்கட்சியும் சரி கடுமையாக நாங்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய டிமாண்டுங்கிறது முதல்ல இந்த 150க்கு மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 7.5 கோடி மாணவர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த பரீட்சையா இருந்தாலும் சரி, அது நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு இருந்தாலும் சரி, இல்லை போட்டித் தேர்வுகளா இருந்தாலும் சரி, நரேந்திர மோடி அரசாங்கத்துல இந்த தேர்வுகள் ஊழல் மலிந்து காணப்படுது. இது வெறும் சிஸ்டமிக் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மாணவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் இந்த தேர்வு முறை மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அதனுடைய ஒரு நம்மலாம் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கோம். நல்லா படிச்சு கடுமையா உழைச்சு ஒரு போட்டித் தேர்வு எழுதி அதுல நம்மளுடைய தகுதியின் அடிப்படையில வெற்றி பெற்று ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக நின்று தங்களுடைய வாழ்நாள் உழைப்பை செலவு செய்கிற பெற்றோர்களுக்கும் மிக மிக எதிரான ஒரு சிஸ்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. 150 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. நமக்கு தெரியும், நீட்டை ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டிலையும் தொடர்ச்சியா நீட் தற்கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம தொடர்ச்சியா இது ஒரு சாதாரண ஒரு நீட் பிரச்சனை மட்டும் கிடையாது, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் நம்ம கேட்கிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில நாங்கள் வெற்றி பெற்றால் கல்வி மீண்டும் பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு வருங்கிற உத்தரவாதத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை பத்தி எதையுமே கவலைப்படாம நரேந்திர மோடி அரசாங்கம் தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா செய்யணும் நம்ம கேட்கிறோம். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது, இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, 7 கோடி மாணவர்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க, 150 பேப்பர் லீக் நடந்திருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்கணும்ல, அக்கௌண்டபிலிட்டி இல்லாம எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை கடுமையாக நரேந்திர மோடி அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. ஒரு பெண்ணை, ஒரு மாணவியை ஒரு டெல்லியில ஒரு ஆண் போலீஸ் ஆபீசர் அறையிற ஒரு காட்சியை பார்க்க நமக்கு மனசே பதறுது. ஒரு ஆண் போலீஸ் காவல்துறை அதிகாரி எப்படி ஒரு பெண்ணுகிட்ட முதல்ல போக முடியும்? அவர் எப்படி அறைவாரு? அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எந்த நடவடிக்கையும் கிடையாது. நேற்று சில சின்ன ஒரு நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கிற பெண் குழந்தைகள் அவங்க வீடியோ போடுறாங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு நெஞ்சே கலங்குது. எப்படியெல்லாம் அவங்க பெண்களுடைய
பெண்களை வந்து மிக அவமானப்படுத்துகிற ஒரு நோக்குல அவர்களுடைய உடலை வந்து தொடக்கூடாத இடங்கள்ல தொடர்றது, அவர்கள் மேல கடுமையான லத்தி சார்ஜ் பண்றது, அவங்களை அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் காவல்துறை தொடர்ந்து செய்து, ஆனால் அதற்கெல்லாம் பயப்படாம வந்து இன்னைக்கு மாணவர்கள், குறிப்பாக மாணவிகள் வந்து களத்தில் நிற்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் கடுமையாக களத்தில் இருக்கு. அதனால மாணவர்கள் இயக்கங்களை மட்டுமல்ல, நீங்க கடுமையாக வந்து எதிர்கட்சியை ஒடுக்குகிற ஒரு போக்கையும் பிரதமர் நரேந்திர மோடி கடைபிடிக்கிறாரு. நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்குது, நாடே பத்தி எரியுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கே வரல. ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்ப, நாடு முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்ப, ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வரல அப்படின்னா அவர் எதுக்கு பிரதமரா இருக்காரு? எங்கேயோ ஒளிஞ்சிருக்காரு பிரதமர். இன்னைக்கு வரைக்கும் வந்து விசிபிளா யார் முன்னாடி அவர் வரல. ஊடகங்கள் முன்னாடி அவர் எப்பவுமே வரமாட்டாரு. நாடாளுமன்றத்துக்கு வர்றதுக்கு அவருக்கு என்ன பயம்? நேற்று ராத்திரியில மிட் நைட்ல 12 மணிக்கு அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவை ஒரு பதிவிடுறாரு, அதுவும் போன்ல வீடியோ பண்ணி. ஏன் பிரதமர் வெளியில வர்றதுக்கு என்ன பயம் உங்களுக்கு? வந்து மக்களை சந்திங்க, நாடாளுமன்றத்தை சந்திங்க, மாணவர்களை சந்திங்க, நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேளுங்க, தர்மேந்திர பிரதானை கல்வி அமைச்சரை நீக்குங்க, மாணவர்கள் போராட்டத்தை கடுமையாக ஒடுக்குமுறையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்க, நாடாளுமன்றத்துல நம்ம விவாதிக்கணும். நாடாளுமன்றம் இது வந்து ஒரு மொத்த எஜுகேஷன் சிஸ்டமே வந்து ஒரு சின்னாவிடமா சிதைஞ்சு கிடக்கிற சூழல்ல இதுதான் நமக்கு வந்து தீர்வு. ஆனா அதை விடுத்து பிரதமர் வந்து ஒரு பயந்து போய் ஒளிந்து கொண்டிருப்பதும், நாடாளுமன்றத்திற்கு மக்கள் மன்றத்திற்கு வராமல் மறைந்திருப்பதும் அவமானகரமானது. இப்படி ஒரு அவமானகரமான ஒரு சூழலை இந்தியா சந்திச்சிருக்குன்னு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க பாருங்க, இந்தியா முழுவதும் மாணவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பங்கம் செய்யறதை நம்ம பார்க்க முடியுது. அவங்க வந்து அவங்க ஏந்திருக்கிற பதாகைகள் ஆகட்டும், அவர்கள் போடுகிற வீடியோகள் ஆகட்டும், பிரதமர் மந்திரிங்கிற பொய்யாக போலியாக 56 இன்ச் மார்புள்ளவர் கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை இன்று மாணவர்கள் இந்தியா முழுவதும் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு பிரதமர் வெளியே வர மாட்டேங்கிறாரு. இப்போ ஒரு தவறு செய்த ஒரு கல்வி அமைச்சரை எதற்கு பிரதமர் பாதுகாக்கிறார் அப்படின்னா, இந்த சிஸ்டம் மொத்தமே வந்து உடைந்து நொறுங்கிறதுக்கு பின்னணியில பிரதமரும் இருக்காரு. அதனாலதான் அவரால் அமைச்சரவை சேர்ந்த ஒரு கொலீக் மேல நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்களுக்கு வந்து ஒரு சர்வாதிகார மனப்பான்மை இருக்குது. அந்த சர்வாதிகார மனப்பான்மையை கைவிட்டு ஒரு உடனடியாக தர்மேந்திர பிரதான் அவர்களை அவர் ராஜினாமா செய்ய சொல்லணும். அதே மாதிரி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறவர்களை வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த சிஸ்டம் வந்து அதே மாதிரி இறந்து போனவர்களுக்கு வந்து அவங்க குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும். எல்லாத்துக்கு மேல இந்த உடைந்து கிடக்கிற இந்த சிஸ்டத்தை, எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து மீண்டும் வந்து ஒரு நம்பகம் தன்மை மிகுந்ததா, ஒரு தகுதியை, திறமையை அங்கீகரிக்கக்கூடியதா, வலிமை உள்ளதா நம்ம மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறைந்திருப்பது ரொம்ப ரொம்ப மோசமானது. நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு மாணவர்கள் சொல்வது போல வந்து நாங்க வந்து இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா மட்டுமல்ல, பிரதமரும் ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன்.